அனைவருக்கும் வணக்கம். பழைய சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்க்கலாம். மீனா செந்திலுக்காக ஷர்ட் செலக்ட் பண்ண கதிரை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் ஒரு ஷர்ட்டை எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய குமிச்சிடுறாங்க. அந்நேரம் கதிர் அண்ணி என்ன அண்ணி ஷர்ட் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எடுக்கவே இல்லையே, கடையை ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும்னு கதிர் சொல்லுவோம். சரி 1.5 மணி நேரம் ஆச்சே, இந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு ஷர்ட்டாவது எடுத்து இது எங்கள் அண்ணனுக்கு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொன்னியா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ அதை பற்றிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. நான் செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி தான் இப்படி சொல்கிறீங்களா, இப்போ பாருங்கள் நான் என்ன எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறாங்க. இந்த க்ரீன் கலர் எடுத்து காட்டுறாங்க. இந்த க்ரீனை தானே நீங்கள் இப்போ சரவண மாமா கல்யாணத்துக்கு எல்லோரும் ஒன் போல் போட்டிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆமாம் அதே கலர் தான் அப்படின்ட்டு இன்னொன்று ரெட்டு காட்டுறாங்க. இல்லை கதிர், நம்ம என்ன கோயிலுக்கு குளத்துக்கு போகிறோம், இல்லை ஃபங்க்ஷன் போகிறோமா, கல்யாணத்துக்கு போகிறோமா, இது இன்டர்வியூக்கு போகிறோம், ஸோ அதனால் ஒரு ஃபார்மலான ஷர்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணன் நீ ஃபார்மலான ஷர்ட்னா எனக்கும் தெரியும், நானும் காலேஜுக்கெலாம் போட்டு போயிருக்கேன், என்கிட்டக்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் தானே, நீங்கள் தானே, எல்லாம் நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணிடுவீங்க, இது நானே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேனே, சரி நீங்கள் என்ன ஃபார்முலானாக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்றப்ப நானே எடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், உன்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நானே பார்த்துருவேன் அப்படிங்கிறாங்க. அது சரி நீங்களே தேடி எடுத்துருவீங்க தான், ஆனால் வீட்டில் உங்களை தேடாமல் இருக்கணுமே, இந்நேரம் உங்கள் வீட்டில் தேட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாம்ல அப்படின்ட்டு சரி ராஜிக்கு மெசேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிடலான்ட்டு ஃபோன் போட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் மை மீனா தான் ஃபோன் போடுறாங்க அப்படின்ட்டு சரின்னு எடுத்து பேசுகிறாங்க. ராஜி செல்லக்குட்டி எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன கொஞ்சம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நாள் ஒரு காரியம் ஆகணுமே அப்படிங்கிறாங்க. என்னக்கா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, பக்கத்தில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் பேசுகிறது மட்டும் கேட்பியா, நீ ஊன்னு சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ராஜி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷர் இருக்கார்ல, அவர் இன்டர்வியூக்காக ஒரு நல்ல ஷர்ட் எடுக்க சொன்னேன், ஃபார்மலான ஷர்ட்டு, அவர் அதை எடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கு காரணம் நம்ம மாமனார் இருக்கார்ல, அவங்க அப்பா, அதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதை அப்படியே விட முடியுமா, அதனால் நான் ஷர்ட் எடுக்க வந்திருக்கேன், கூட கதிரையும் ஹெல்ப்பு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஸோ நான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், நீ வீட்டில் எல்லாத்தையும் சமாளிச்சிரு அப்படிங்கிறாங்க. எப்போ வருவீங்கக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் அந்த துணி கடைக்கார்ட்ட கேட்குறாங்க, அண்ணே இந்த கடையை எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. 8:30 அண்ணே. அப்போ நாங்கள் 8:30 இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் இங்கே சொல்லிக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்தவங்களும் ஷர்ட்டை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது எடுப்போம் அதை எடுப்போம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க. ராஜிகிட்ட கோமதி கேட்குறாங்க, என்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா உனக்கு எதுக்கு ஃபோன் போட்டால் என்னவா அவளுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அக்காவுக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் ஒர்க் இருக்கான், அதனால் வர லேட் ஆகுமா, அதான் சொல்ல சொன்னாங்க உங்ககிட்டக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு நீ மாமியாரா நான் மாமியாரா, அவள் என்கிட்டக்கா சொல்லணும், உன்கிட்டக்க எதுக்கு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லத்தே உங்களுக்கு தான் ஃபோன் போட்டாங்களாம், ஃபோன் போகலையா, அதனால எனக்கு போட்டு உங்ககிட்டக்க சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வீடை காட்டுறாங்க. அரசி சரவணன் உட்காந்துருக்காங்க ஹாலில். அப்போ பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்துட்டு எல்லாருமே அந்த ரூபாவில் எடுத்து கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரூபா எடுத்து கொடுக்குறாரு. என்னங்க இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம கடை பக்கத்தில் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் திருவிழா, அதனால தான் சீக்கிரம் வந்துட்டேனே. எங்கள் திருவிழானா நிறைய பேர் கூடுவாங்க, அப்போ கடையில் வியாபாரம் கூட கொஞ்சம் அதிகமாக நடக்கும்ல, ஆனால் நீங்கள் ஏன் சீக்கிரம் பூட்டிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அவர் தம்பி பழந்துட்டு, ஏன்க்கா இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சீக்கிரம் வந்து அது உனக்கு பொறுக்காதே அப்படிங்கிறாங்க. பேசாமடா நீ வேறு அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் சேர்ந்துட்டு, இல்லைம்மா கோயில் திருவிழாவில் வந்தவங்க எல்லாருமே தண்ணியை போட்டுட்டு வராங்க, இப்போ நம்ம கடையில் ஏதாவது தகராறு பண்ணுவாங்க, அதனால தான் அப்பா சீக்கிரம் போட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிறாங்க. ஆனால் பாண்டியன் ஏது தான் இப்படி ஆனாவுன்னா தண்ணியை போட்டு என்னத்தையாவது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க போலுக்கு, இப்படி தண்ணியை போடுறதுக்கு எப்படி தான் எங்களுக்கும் தோணுதோ அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் நீங்கள் தண்ணியை போடுறத பற்றி பேசுகிறாமா அப்படின்னு பழனி சொல்ல வராரு. டேய் பேசாமல் இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னு கோமதிங்கிறாங்க. சரவணன்ட்டு, மாமா ஏன் மாமா தேவையில்லாத ஆகாத போகாத பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாம் மாமா சரிடா மாப்பிள நான் எதையும் பேசலை சரியா அப்படின்ட்டு வாயை மூடிக்கிறாரு அவர். ஆனால் கரெக்டாக இவங்க கேட்குறாங்க, மீனாவை எங்கே அப்படின்ட்டு செந்தில் கேட்கவும், இல்லை அக்காவுக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் ஒர்க் இருக்கான்னு சொல்லவே இல்லையே, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியன் கேட்குறாரு, எங்கே உன் 3வது புத்திரனை காணோம் அப்படின்னு கோமதிட்டு கேட்குறாங்க. அவன் கடைக்கு டெலிவரி பண்ண போயிருப்பான்னு. அப்படியாங்கோ அப்படிங்கிறது பாண்டியன் கேட்டுட்டு இருக்கும்போதே 2 பேர் வெளியில் வந்துடுறாங்க. அப்போ மீனா வீட்டுக்குள்ளே வரும்போது, ஐயோ அவர் வர்றவங்களே வரணும்னு நினச்சோம், ஆனால் வந்துட்டாரே, அவசரமாக ஷர்ட்டை வேறு செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்தேனே, யார் நீங்கள் அவசரமாக செலக்ட் பண்ணீங்க போங்க நீ அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் வழக்கமாக இதோட அதிகமான நேரம் தான் எடுப்பேன் ட்ரெஸ் எடுக்கணும்னா, ஆனால் இன்றைக்கி மாமா வந்துடுவாரே அப்படிங்கிறக்காக சீக்கிரமாக வந்தேன், ஆனால் இப்போ வந்துட்டாரே எப்படி சமாளிக்க போகிறேனோ ஐயோ தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு உள்ளே வர்றாங்க.
ஆனாலும் வந்து என்ன மீனா நீ கதிர் ஒம்போல வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. ப பக்கத்தில் பழனியும் கேட்குறாரு, என்னடா டெலிவரி போகிறதா சொன்னாங்க, யூனிஃபார்ம் கூட அப்படியே கலர் ட்ரெஸ்ஸில் போயிருக்க, இதுக்கும் போகலாமா அப்படிங்கிறாங்க. நான் டெலிவரி கொடுக்கலாம் போகலை, அண்ணி கூட நான் கடைக்கு போனேன் துணி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ் எடுக்கவா, என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க. ஏமா புடவை எடுக்க போனியா அப்படின்னு. இல்லை ஷர்ட் எடுக்கன்னு. ஷர்ட் எடுக்கிறதுக்கா, யாருக்குன்னு மயில் கேட்குறாங்க. கையை மட்டும் காட்டுறாங்க செந்தில் மேலே. ஓ அவருக்கா, ஆமாம் அவருக்கு ஷர்ட் எடுக்க நீ இதுக்கு கதிரை கூட்டிகிட்டு போன அப்படிங்கிறாங்க. அது யார் கூட போனால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, ஆனால் கதிரும் நீயும் நீங்கள் 2 பேரும் எதுக்கு போனீங்க அப்படின்ட்டுருக்காங்க. மீனாக்கு கோவம் வந்துடுது. பாண்டியன் வந்துட்டு, அம்மா இப்போ யார் கூட போனால் இப்போ அதுக்கு என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஷயம், இப்போ ஷர்ட் எதுக்குன்னு கேட்குறேன். கடையில் இவன் என்கிட்ட கேட்டான் குடோனில் வச்சு, நான் தான் தேவையில்லாமல் வெட்டி செலவு பண்ண வேண்டான்னே. அவன் உனக்கு ஃபோன் போட்டு எங்கள் அப்பா காசு கொடுக்கல நீ எடுத்து கொடுன்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்துட்டோன்னே. ஐயோ மாமா அவர் அப்போல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை, நானாக தான் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா தேவையில்லாமல் வெட்டி செலவு அப்படிங்கிறாங்க. கோமதி வந்துட்டு, ஏங்க அவன் புருஷனுக்கு அவள் எடுத்து கொடுக்குறா, இதில் என்ன வெட்டி செலவு இருக்குது, பேசாமல் இருங்களேன்னே. நான் எடுத்து கொடுக்குறத பற்றி சொல்லலை கோமதி, அதான் ஷர்ட்டு நிறைய இருக்கே அதுக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்களா அதுக்காகனே. ஏம்மா எக்ஸாம் எழுத போகிறவங்க ஷர்ட்டை பார்த்தாம வேலை கொடுக்க போகிறாங்க, நம்ம மண்டையில் எவ்வளோ மூளை இருக்குது எவ்வளோ சரக்கு இருக்குன்னு அதை பார்த்து தான் நம்ம வேலை கொடுப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசுகிறாரு. கோமதி வந்துட்டு, ஐயே இது ஒரு பிரச்சனை ஆக்காதீங்க விடுங்களேன் அப்படின்ட்டு குடும்பம் அந்த ஷர்ட்டை பார்ப்பன்ட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து சூப்பராக இருக்குது, கலர் ரொம்ப நல்லா இருக்கே, உனக்கு சூப்பராக இருக்கும்டா அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாங்க. 200 தானே, பரவாயில்ல 200, ஒரு பரீட்சைக்கு 200 தான் செலவழிக்கிறா, இதில் போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. 200 தானே, ஏப்பா மீன் அந்த கடை எங்கே இருக்குது, அடுத்து நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அங்கே இனிமேல் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ மீனா சொல்கிறாங்க, ஐயோ ஆத்தா மகமாயி எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுரு தாயி அப்படிங்கிறாங்க. கொடு பார்ப்போன்ட்டு அவர் ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாரு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறாரு. 2000. ஏ கோமதி கண்ணை எங்கே வச்சுருக்க, 2000 போட்டிருக்கு, நீ என்ன 200 சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ 200 நான் நினச்சிட்டேங்க, பக்கத்தில் சின்ன இடத்துலாம் இருக்கிறது இப்போ வர கண்ணு தெரிய மாட்டேங்குது போட்டுக்கு, எனக்கு கண்ணை செக் பண்ணணும் டாக்டர்கிட்ட என்னடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படியே உடம்புல வியாதியை சேர்த்து வச்சுக்கிட்டே இரு, கடைசி ஒட்டு மொதல் டாக்டர்கிட்ட சொல்ல போகிற 1,00,000 வியாதிக்கு மேலே சொல்ல போகிற பார் நீ அப்படிங்கிறாங்க. எதனாலும் உடனே பார்க்கணும் கோமதி, ஏன்டி இப்படி இருக்க நீ அப்படிங்கிறாரு. ஏப்பா மீனா ஷர்ட் எடுக்கிறதுலாம் சரிதான்ப்பா, அதுக்கு எதுக்குப்பா இப்படி 2000 போட்டு இவ்வளோ செலவழிச்சு எடுத்திருக்க, கொஞ்சமாவது இருக்காப்பா, இதில் நான் கேள்வி கேட்டால் என் பணத்தில் நான் செலவழிக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறீங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ அப்படி சொல்லவே இல்லையே மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இதுக்கு முன்னாடி நீ இப்படி சொன்ன ஆளு தானே அப்படிங்கிறாங்க. அடுத்து செந்தில் பார்த்துட்டு, டேய் நம்ம பொங்கலுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தோம்னா அதை போய் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. ஷர்ட் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. எதுக்குப்பா அது எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்குறாரு செந்தில். எடுத்துகிட்டு வாடா சொல்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. ஏப்பா மீனா அந்த 2ம் நல்லா தானே இப்போ இருக்குது, இந்த 2க்கு அப்படி ஒன்றும் வித்தியாசம் எனக்கு தெரியலையேப்பா, இதில் என்னப்பா வித்தியாசம் இருக்குது, இது எவ்வளோ தெரியுமா, 1 மீட்ரு 2.5 மீட்டர் கிட்டக்க எடுக்கும்போது 200, தையக்கூலி 150 அவ்வளோதானே, இந்த 2க்கு அப்படி என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு மீனாட்ட கேட்குறாங்க. மீனாக்கு அப்படியே ரொம்ப கோவம் வருது, ரொம்ப ஷாக் ஆகுது. செந்தில் பார்த்து முறைக்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல, அவர் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இல்லைப்பா மீனா நிஜமாக தான் கேட்குறேன், இந்த 2க்கு அப்படி என்ன வித்தியாசம் எனக்கு தெரியப்படுத்துப்பா, அது என்னன்னு சொல்லி விளக்கமாக சொல்லு, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. மாமா அது வந்து பிராண்டு ஷர்ட் அப்படிங்கிறாங்க. பிராண்டட்னா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து சரவணன் சொல்கிறாங்க, ஆமாப்பா பிராண்டட்னா 3000 5000 கூட விற்கிறாங்க, நான் கூட பார்த்துருக்கேனே. டே அவங்க விற்றுட்டு போட்டுண்டா அது எதுக்கு நம்ம வாங்கணும் கேட்குறேன், ஏன் 400 300 பார்த்தா போதாதா, அது எதுக்கு 2000 அதிகமான செலவு இல்லையா இது, ஒவ்வொரு செலவையும் பார்த்து பண்ணுங்கப்பா, எதுக்கு இப்படி தேவையில்லாத வெட்டி செலவு, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காமல் பார்த்துக்கோப்பா மீனா அப்படிங்கிறாங்க. சரி மாமா இனிமேல் இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு ஷர்ட்டையும் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஏன் கோமதி இந்த பிள்ளை எல்லா விஷயத்துலையும் நல்லா அக்கறையாக பொறுப்பாக இருக்கும், இந்த ரூபா விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் கையை கலக்கலவ போயிடுறாரு. ஆனாலும் செந்தில் வந்து கதிர் இருக்காரு. செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னே கொஞ்சமாவது அன்னைக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசலாம்லனே, நீ அமைதியாக இருக்க அப்படிங்கிறாங்க. சரவணன்ட்டு, டே அப்பா சொன்னதும் சரிதானடா, தேவையில்லாமல் எதுக்கடா வெட்டி செலவு, ரொம்ப அதிகமானதானடா அது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. கோமதிக்கு கோவம் வந்துடுது. அது நீ உன் பொண்டாட்டி மயிலை கூட்டிகிட்டு தேனிலோக்கு போனில்ல, அப்போ போய் அந்த செலவு செய்யலை, அன்னார நீ யோசிச்சிருக்கணும், இப்போ வந்துட்டு பேசுறியாங்கோ, ஏண்டா செந்தில் அவள் பாவம் மன வருத்தத்தோடு உள்ளே போயிருக்காடா, போட அவள் போய் அவள் ஆறுதலாக ஏதாவது பேசுடா, அவளை சமாதானப்படுத்துகிறா அப்படிங்கிறாங்க. செந்திலும் சரின்னு மண்டி ஆட்டிட்டு போகிறாரு.